ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு தெனாலிராமன் கதை தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு பெரிய மாளிகை வந்து புது மாளிகை கட்டியிருந்தாராம். அதில் ஓவிய வேலைப்பாடுகள்லாம் செய்கிறதுக்கு வந்து இது ஃபாரினர்ஸை வர சொல்லி ஓவிய வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாராம். அதை வந்து எல்லாம் போய் பார்க்கும்போது தெனாலிராமன் பார்த்தாராம். அப்போ அதில் வந்து ஒரு ஓவியத்தோட மீனிங் அவருக்கு புரியலையாம். உடனே சரி இந்த ஓவியத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு வந்து அந்த ஃபாரினர்ஸ் வந்து சொல்லலையாம். உடனே வந்து இவர் ராஜா கிட்டே போய் கேட்டுருந்துருக்காரு. அவரும் ஆமாம் எனக்கும் புரியலை, அவரே கேட்போம் சொன்னோன்னா அப்போ ராஜா போய் கேட்டுருந்துருக்காரு. அப்பையும் அவர் வந்து ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மீனிங் சொல்லாமல் போயிட்டாராம். அப்புறம் வந்து திருப்பி வந்துட்டு தெனாலிராமன் போய் திருப்பி கேட்டுருந்துருக்காரு. அதுக்கு வந்து சத்தம் போட்டுருந்துருக்காரு, எனக்கு இதுதான் வேலையா, உங்களுக்கு ஓவியனா என்னன்னா தெரியுமா, அப்படி தெரியாதவங்களுக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருந்துருக்காரு. உடனே வந்து தெனாலிராமன் வந்து இது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு இதை எடுத்து அழகான ஓவியம் ஒன்று வரைஞ்சி அடுத்த நாள் வந்து அவர்கிட்ட காட்டினாராம். அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே அந்த ஃபாரினர் வந்து என்னை விட திறமையாக இவ்வளோ சூப்பராக ஒரு ஓவியம் வரைஞ்சவங்களே உங்கள் நாட்டிலே இருக்கும் போது நான் வந்து இப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் காலிலே விழுந்துட்டாராம். இனி இந்த ஓவிய கண்காட்சியை வந்து நான் நடத்த மாட்டேன், நீங்கள் வந்து இவரை வச்சு நீங்கள் வந்து ஓவியம் வரைஞ்சி இந்த ஓவிய கண்காட்சியை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஃபஸ்ட்டு எப்படி யாராக இருந்தாலும் சரி தலகணமாக இருக்கவங்க வந்து கடைசியாக தலை குனிஞ்சு தான் ஆகணுன்றது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.